அப்படி என்று சொல்லி அதாவது எப்படி என்றால் செத்து சிவலோக 4ஆம் பதி அடைந்த தாயார் முகத்தை நாம் என்று காண போகிறோம். பொன்னியம்மன் என்று சொல்லக்கூடிய அதான் மகாலட்சுமி அம்மனுடைய திருமுகத்தை நம்ம ஆண்டாண்ட அழுதாலும் ஆண்டவர் திரும்ப வருவது கிடையாது. காசை கையில் எடுத்துக்கொண்டு கைலாயவரை சென்றாலும் தன்னுடைய தாயார் முகத்தை பார்க்க முடியாது. அப்படி சாரூப சாமீப சாரூப சாயிச்சும் அப்படி என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி அடைந்த பொன்னியம்மன் அங்கம்மாள் மகாலட்சுமிக்கு பகலிலே பக்கத்துணையாகவும் இரவலே தலமாற்று துணியாகவும் மண்ணை பிடித்தால பொன்னாக வளர்ந்து அங்கம்மாள் வீட்டிலே ஒரு குலதெய்வமாக பிறந்து அவருடைய குடும்பத்தையும் நலத்தையும் மேல்மேலும் காக்க வேண்டும் என்று சொல்லி அம்மனை பிரார்த்திக்கிறோம். அதே இன்னும் யார் என்றால் சிவகாமி அம்மாள் கொடுக்கப்பட்ட காஞ்சானம் யாருக்காக வென்றால் தன்னுடைய மன்னவராக விளங்கக்கூடிய தொட்டு தாலி கட்டிய மன்னவர் ஆறுமுக மன்னார். அதாவது அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து திரு கல்யாணம் செய்திட்ட தன்னுடைய மன்னவர் பிரிந்து விட்டாரே அப்படின்னு சிவகாமி மன்னர் சொல்றாங்க. சூரிய சந்திர சாட்சியாகவே அம்பி மிதித்து அருந்ததி பார்த்து சகல கோடி தேவர்கள் எல்லாம் முன்னே வைத்து திரு கல்யாணம் செய்தித்த மன்னவராகப்பட்டவர் செத்து சாலோக சாமீப சாரூப சாயிச்சும் அப்படி என்று சொல்லி 4ஆம் பதி அடைந்து விட்டாரே அப்படி என்று சொல்லி சிவகாமி அம்மார் கொடுத்திருக்கிறார். அதனால சிவகாமி அம்மையாருக்கு மண்ணை பிடித்தாலும் பொன்னாக வளர்ந்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறோம். இன்னும் யார் என்றால் பெருமாள் அண்ணா கொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால் அம்மனுடைய திருப்பெயரிலே புகழை பாட வேண்டும். அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு அதாவது மாரியம்மாள் தன்னை இன்றெடுத்த தாயாராகப்பட்டவர் செத்து சிவலோகம் 4ஆம் பதி அடைந்து விட்டார் அப்படி என்று சொல்லி பெருமாள் அண்ணார் கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாள் அண்ணாவிற்கு பார்த்தால் அப்படி பெருமாள் அண்ணார் கொடுக்கப்பட்ட காஞ்சானம் எதற்காக என்றால் தன்னுடைய தாயார் திருமுகத்தை என்று நாம் காண போகிறோம். அதனால இந்த ஆடு சபையில பாடு சபையில் என்ற காணிக்கையை கொடுத்து தன்னுடைய தாயாருடைய திருப்பெயரை மாரியம்மா மாரியம்மா என்று சொல்லி இந்த திருவிழாவில் உச்சரித்தது உண்டானால் இந்த மாரியம்மான் என்று சொல்லக்கூடிய திருப்பெயரானது அம்மனுடைய செவிக்கு கேட்கும். கேட்டவுடனே தன்னுடைய தாயாருக்கு மாரியம்மாளாகப்பட்டவள் முத்தி மோச்சு 4ஆம் பதி கொடுப்பார் அப்படி என்று சொல்லி சபையில பெருமாள் அண்ணார் கொடுத்திருக்கிறார். பெருமாள் அண்ணார் கொடுத்த காஞ்சானம் கோவில்லாமல் படிக்கு வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறோம். அதே சுரேஷ் அண்ணா கொடுப்பட்ட காஞ்சானம் பப்பனை பராட்டி பாராட்டி 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். கொடுத்த காஞ்சானம் குறவிலாம்படைக்கு நோய் அக்க பலம் குணச்சலம் மறந்து மண்ணை பிடித்தால பொண்ணக்க பலந்து செய்ய துணி செய்ய விலைகள் ஆடுகளை பிள்ளைகளை பேரமத்திகளை படிப்புகளை மேல்மலைகளை வந்து பிரார்த்திக்கிறோம்.